வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்குது. அதில் திமுக படு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுகவுடைய நிர்வாக திறமையின்மை அதை சொல்லலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஊழல், வழிப்பறி, கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணுற இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் தமிழக இந்த 5 வருஷத்தில் தமிழக மக்கள் நிறைய கஷ்டங்களை தமிழக மக்கள் சந்திச்சிட்டாங்க. அதுதான் திமுகவோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு பார்க்கலாம். திமுக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுக்கே முடிவு கட்டணும் அப்படின்னு தமிழக மக்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு யார் ஒரு நல்ல தலைவன் வருவான், யார் ஒரு நல்ல தலைவர் கிடைப்பாங்க, இவங்களுக்கு மாற்றம் யார் வருவாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் வந்தார், அப்படியே அவரை பிடிச்சிட்டாங்க. திராவிட கட்சிகள், ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுக்கும் பாடகட்டி சங்கூதிட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த தோல்விக்கு முட்டு கொடுத்து யாராவது பேச வருவாங்க. அதிமுகலேருந்து பெருசாக யாரும் முட்டு கொடுத்து பேச வர மாட்டாங்க. திமுகலேருந்து முட்டு கொடுத்து பேச வருவாங்க. மெயினாக மீடியா வரும், இல்லைன்னு அல்லக்கைக கூட்டணி கட்சியிலேருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். இதில் அமைதிப்படை படத்தில் சத்யராஜ் அண்டர்வேர் கழட்டி போது நான் தான் கட்சியின் மூத்த முன்னாடி, நான் தான் உங்கள் அண்டர்வேர் துவைப்பேன், மணிவண்ணன் வருவார். அந்த மாதிரி நம்ம திருமாவளவன் எல்லாத்துக்கும் முந்திட்டு முன்னாடி வந்துட்டார். இன்பநிதியோட அண்டர்வேரை நான் தான் துவைப்பேன், யாரும் துவைக்கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னாடி வந்துட்டார். அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ரொம்ப காமெடியான விளக்கமாக இருக்குது. இது அவராக கொடுத்த விளக்கமா, இல்லை யாராவது எழுதி கொடுத்த விளக்கமா, இல்லை சுயமாக சிந்திச்சாரா, இல்லை அவருக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சான்னு தெரியல. சங் பரிவார் அமைப்புகளுடைய அதிருப்தியினால தான் திமுகவுக்கும், அதாவது மக்கள் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கலாம். திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லாத ஒத்துக்குமா? அப்படியே இருந்தாலும் சங் பரிவார் அமைப்புகள் எந்த காலத்துலேயே தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிச்சு வெண்ணத்தனமாக பதில் சொல்லிட்டு இருக்கிற சங் பரிவார் அமைப்பு ஆட்சியில் இருந்துச்சா? சங் பரிவார் அமைப்பில் ஆட்சியில் இருந்தால் வேணால் நீ சொல்லலாம், சங் பரிவார் அமைப்பு மேலே மக்களுக்கு அதிருப்தி இருந்து ஆட்டு பண்ண. சங் பரிவார் ஆட்சியில் இல்லை, ஆட்சி இல்லாதப்போ எப்படி சங் பரிவார் அமைப்புகளுக்கு சங் பரிவார் அமைப்பு மக்கள் மேலே அதிருப்தி வரும்னு எங்களுக்கு தெரியல. குறிப்பாக நீங்கள் சொல்ல போனோம்னா, 60-70 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தோம். 60 ஆண்ட கட்சி பேண்ட கட்சின்னு சொல்லி போட்டு முதல்வர் வேட்பாளரையே தோற்கடித்து மக்கள் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு வீட்டுக்கு அனுப்பி அந்தளவுக்கு கேவலமான ஆட்சி தான் இந்த 5 வருஷமாக நடந்திருக்குது. தாவேக்கா ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா உங்களுடைய முழுக்க திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடு சரியில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தாவேக்காவை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள், ஒத்துக்குவோம். தாவேக்காவுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லாதீங்க, அதுங்க நாங்கள் ஒத்துக்கவே முடியாது. திமுக மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத 100% உண்மை. இவங்க எப்போ தோற்று போனாலும் இவங்களுடைய ஆட்சியில் சரியான நிலைப்பாடு இல்லாமல் இவங்க ஆட்சியில் தவறான முடிவுகள் எடுத்தாலும் சங் பரிவாரை உள்ளிழக்கிறது இவங்களுடைய வேலையாக போச்சு. நாட்டில் மழை அதிகம் பெஞ்சால் சங் பரிவார் காரணம் அப்படிம்பாங்க, வெஜ்ஜில் அதிகம் அடித்தா அதுக்கும் சங் பரிவார் காரணம்னு சொல்லுவாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு தலைவலி வந்துட்டால் கூட சங் பரிவார் காரணம்பாங்க. ஜப்பானில் நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அதுக்கும் சங் பரிவார் காரணம்னு சொல்லுவாங்க. ஈரான் இஸ்ரேல் போர் நடந்தால் கூட அதுக்கு சங் பரிவார் காரணம் சொல்லுவாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தாலும் அதுக்கும் சங் பரிவார் காரணம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் சங் பரிவார காரணம் சொல்லணும் ஒரு விவசாயே இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் சங் பரிவார். நல்ல வேலை இவர் கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்க, இவர் குழந்தை வந்தனா அதுக்கும் சங் பரிவார் தான் காரணம் சொல்லி அந்த மாதிரி எதுக்காக சங்க பரிவார உள்ள இலக்கிறங்கிற ஒரு விவசாயம் சங் பரிவார் சம்பந்தமே இல்லை. சங் பரிவாருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்கு சங் பரிவாருக்கு என்ன சம்பந்தம்? சங் பரிவார் எதுக்கு தேவையில்லாமல் இருந்தாலும் உள்ளே இழுத்துட்டு இருக்காரு அப்படிங்கன்னு எங்களுக்கு தெரியல. 2026 தேர்தல், இந்த தேர்தல் ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுக்கும் போதப்பட்ட சங்கு. இதோட 2026 தேர்தலோட திராவிட கட்சிகள் இந்த 70 வருஷம் ஆடின திராவிட கட்சிகளோட ஆட்டம் முடிஞ்சது. இனிமேல் திராவிட கட்சிகள் மேலே வரவே கூடாது, திராவிட கட்சிகளோட ஆட்சி தமிழ்நாட்டுக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களோட ஆசையாக இருக்குது. என்ன ஆட்டம் போட்டீங்கடா, கொஞ்சத்தை ஆட்டமாக போட்டீங்க. அதிமுக ஒரு கணக்கில் சேர்த்திக்கலாம். அதிமுக இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி இல்லாட்டி கூட இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லை. அதிமுக அழிஞ்சதுக்கு காரணம் எடப்பாடி அவர்கள் மட்டும்தான். எடப்பாடியுடைய தலைக்கணம் கூட இருக்கிறவனை மதிக்கிறதில்ல, கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போகிறதில்ல. அவர் எடுத்ததாக மட்டும்தான் முடிவு. அவர் தான், அதாவது ஜெயலலிதாவோட
ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அவர் அதிமுக தோற்றதுக்கான காரணம் அப்படின்னு வந்து நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் திமுக தோற்றதுக்கு முழுக்க காரணம் வந்து மதவாத அரசியல். மக்களை சீரழிச்சது மட்டும் இல்லாமல் சீர்கேடான ஒரு அரசியலை நடத்துறது மட்டும் இல்லாமல் என்னென்ன பேசுனீங்க, இந்து தெய்வங்களையும் இந்து மதத்தையும் எத்தனை கொச்சப்படுத்துனீங்க. ஒருத்தன் பேசுனா அசிங்கமான பொம்மை இறந்தா அது கோயில் அப்படின்னா, இன்னொருத்தன் வேசி மகன் விபச்சாரி மகன் இந்துக்கள் அப்படின்னு ஒருத்தன் பேசுனா, ஒருத்தன் 100 வருஷம் இந்து கோயிலை இடிச்சிருக்கானா அப்படின்னு பேசுனா, இன்னொருத்தன் வேத மந்திரங்கள், அதாவது நம்ம பிராமணர்கள் இந்துக்களை வந்து குருவாக நினைக்கிற பிராமணர்களோட வேத மந்திரத்தை அவ்வளோ அசிங்கமாக கொச்சப்படுத்தி பேசினா, இன்னொருத்தன் வந்து மதுரை சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் திருக்கலை நடந்தால் அவங்களுக்கு முதல்ல நடக்குமா அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசினானுங்க. அதில் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாளருக்கு மாதவடாய் வருமா அப்படின்னு எந்த அளவுக்கு இந்து தெய்வங்களையும் இந்து மதத்தையும் கேவலமாக பேச முடியுமோ அந்தளவுக்கு பேசினாங்க. அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வம் கொடுத்த தண்டனை தாண்டா உங்களுக்கு இது. எதிர்க்கட்சி வரிசையில் கூட நீங்கள் உட்கார முடியாத சூழ்நிலை கண்டிப்பாக வரும், நடந்தே தீரும். இனி வந்து தமிழகத்தில் வந்து திராவிட கட்சிகள் தலை தூக்க கூடாது, தலை தூக்கிறதுக்கு தமிழக மக்கள் விடவும் கூடாது. அப்புறம் இந்த கிறுக்கு பிடிச்ச பையன், மறுபடியும் சொல்கிறேன், இந்த கிறுக்கு பிடிச்ச பையன் திருமாவளவன் எப்போ பார்த்தாலும் பாசிசம், பாஜக, சங் பரிவார், அவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தமிழ்நாட்டில் இப்போ சங் பரிவார் இருக்கா, பாஜக இருக்கா? பாஜக தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாங்களா? சங் பரிவார் பாஜக தமிழகத்தை ஆட்சி பண்ணாங்களா? இன்றைக்கி சொல்கிறத பார்த்து என்னமோ ஒரு 60-70 வருஷமாக சங் பரிவாரும் பாஜகவும் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண மாதிரியும், அவங்க தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சோறு பண்ண மாதிரியும், தமிழக மக்கள் வந்து அவங்களோட சங் பரிவார் பாஜக இடத்துல ரொம்ப சிரமப்பட்ட மாதிரியும் அந்த நடந்தது உங்கள் கட்சியில். தமிழக மக்கள் கஷ்டப்பட்டது உங்கள் கட்சியில், சங் பரிவார் கட்சியில், பாஜக கட்சியிலேயே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுக இந்த கூட்டணிக்கு பேசுகிறது மத அரசியல், மதவாத அரசியல். அது என்னன்னு தான் எங்களுக்கு புரியல. மத அரசியல்னு என்ன, மதவாத அரசியல்னு என்ன அப்படின்னு எங்களுக்கு புரியவே இல்லை. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. மத அரசியல் சொல்லுங்க. மத அரசியல்னா அது என்ன, மத அரசியல் அது என்ன, மதவாத அரசியல்னா என்ன? மத அரசியல் பண்ணுறது யார்? திமுகவா, இல்லை திமுக கூட்டணியா, இல்லை அதிமுகவா, இல்லை அதிமுக கூட்டணியா, பாஜகவா? யார் மதவாத அரசியல் பண்ணுறாங்க? எந்த மதத்தையும் விமர்சனம் பண்ணாமல் சர்ச்சுக்கு போகிறாங்க, பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, இந்து கோயிலுக்கு போகிறாங்க, அதாவது சர்ச்சு, அதாவது இஸ்லாமியர்களுடைய புனித நூலை தொட்டு கும்பிட்றாங்க, கிறிஸ்துவருடைய புனித நூலை தொட்டு கும்பிட்றாங்க, பகவத்கீதையை தொட்டு கும்பிட்றாங்க. அவங்க மதவாதியா? இல்லை நான் கிறிஸ்துவ கோயிலுக்கு போவேன், குல்லா போட்டு பள்ளிவாசலுக்கு போவேன், ஆனால் இந்து கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் மதவாதியா? அதை முதல்ல நீங்கள் தெரியப்படுத்துங்க. எல்லா மதத்தையும் பொதுவாக பார்க்குறவன் மதவாதி கிடையாது. ஒரு மதத்தை மட்டும் பின்னுக்கு தள்ளி அதாவது இவனை ஓட்டு அரசியலுக்காக ஒரு மதத்தை இப்படி ஒரு அவன் தான் மதவாதின்னு பார்த்தா, உண்மையவே மதவாதின்னு பார்த்தா, மதவாத கட்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மட்டும்தான் முழுக்க 100% மதவாத கட்சி. திமுகவை தவிர வேறு யாருமே மதவாத கட்சி இல்லை அப்படின்னு இந்த வீடியோவில் நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணிக்கிறேன். வணக்கம், ஜெயஹிந்த்.